மதுரையிலேருந்து கேரளா கொட்டாரக்கரை வரைக்கும் இந்த எஸ்இடிசியோட பிராண்ட் நியூ பஸ்ஸில் ஒரு சூப்பரான ஜேர்னிங்க. மதுரையிலேருந்து கிளம்பக்கூடிய டைம் ஷார்ப்பாக 11 மணிக்கெல்லாம் வண்டி எடுத்துட்டாங்க. ஸோ இந்த பஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வேளாங்கண்ணிலேருந்து கொல்லம் வரைக்கும் போகக்கூடிய எஸ்இடிசியோட பிராண்ட் நியூ சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. வேளாங்கண்ணியிலேருந்து இவங்க வரக்கூடிய ரூட் அப்படின்னா திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருப்பத்தூர், மதுரை வழியாக கொல்லம் போகிறாங்க. ஸோ மதுரைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மேஜர் ஸ்டாப் அப்படின்னா ராஜபாளையம், தென்காசி, புனலூர். ஸோ நான் இந்த பஸ்ஸில் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கொட்டாரக்கரை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ எனக்கு மதுரையிலேருந்து கொட்டாரக்கரை வரைக்கும் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தேன். ரிசர்வேஷனாக டோட்டலாக 375 ருபீஸ் ஆச்சு. மதுரையிலேயே பெண்டிங்காக இருக்கக்கூடிய எல்லா சீட்ஸுமே ஃபில் பண்ணி தான் மதுரையிலேருந்து கிளம்புனாங்க. ஸோ ராஜபாளையம் ஐ திங்க் நிற்காது, நான் ஸ்டாப்பாக தென்காசி போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இவங்க ஷார்ப்பாக 11 o'clockலாம் கிளம்பிட்டாங்க. தென்காசி எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். திருமங்கலம் எல்லாமே பைபாஸில் தான் போனாங்க. திருமங்கலம் தாண்டி ஒரு இடத்துல நிறுத்தி கண்டக்டரை வந்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அங்கேருந்து ஸ்பீடு இப்போ வர பஸ்ஸஸ் எல்லாமே 80ல் லாக் அப்படிங்கிறனால கான்ஸ்டண்ட்டாக அந்த 80 நியர்பை ஸ்பீடே மெயின்டைன் பண்ணி தான் அங்கே வரையுமே போயிட்டுருந்தாங்க. நானும் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்பாக தான் இருந்தது எனக்கு. நான் ஆக்சுவலி ஸ்லீப்பரே எடுத்திருப்பேன், பட் வீடியோ கவர் பண்ண சீட்டர் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நான் சீட்டர் தான் எடுத்தேன். ஸோ ஸ்லீப்பர் எடுத்திருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஸ்லீப் இருந்திருக்கும். பட் நான் ஆல்ரெடி சென்னையிலேருந்து தான் வந்திருந்தேன். சென்னையிலேருந்து மதுரை வரைக்குமே ஸ்லீப்பரில் தான் வந்தேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு டயர்டாக ஃபீல் பண்ணலை. ஸோ அதனால் மதுரையிலேருந்து சீட்டரை ட்ரை பண்ணணும்னு சொல்லி தான் சீட்டரில் புக் பண்ணியிருந்தேன் நான். ஆக்சுவலி தூக்கத்துலேருந்து தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு அன்பிலீவபிள் மொமெண்ட்டாக இருந்தது. என்ன அப்படின்னா, டைம் வந்து 2 o'clock தான் ஆகிருந்தது. தென்காசி ரீச் பண்ணிட்டாங்க. அதாவது 11 o'clock தான் மதுரையில் எடுத்து மதுரை வெளியே திருமங்கலம் தாண்டும் போதே ஆல்மோஸ்ட் 12 o'clock கிட்ட ஆயிடுச்சு. மொத்தமாக ஒரு 3 hours ஜேர்னிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தென்காசி ரீச் பண்ணிட்டாங்க. பஸ்ஸில் இருக்கிற ஆல்மோஸ்ட் க்ரௌடுமே தென்காசியில் வந்து டீபோர்ட் ஆகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக ஒரு 2:20 இருக்கும். தென்காசி பக்கத்தில் டீ பிரேக்காக ஒரு 10 minutes நிப்பாடியிருந்தாங்க. ஒரு இந்த டீ கடை நான் நிறையா வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். 24 hours ரன் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான டீ கடை. நைட் டைம் டிஃபன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டு பார்த்தேன். பட் சொன்ன மாதிரி அவைலபிளாக தான் இருந்தது அங்கே. ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரோடு அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாகவே காட் செக்ஷன் தான். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பொன்னலூர்லாம் 1.25 மணி நேரத்தில் ரீச் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மணி இப்போ வந்து 2:30 ஆகுது. எத்தனை நேரத்தில் போகுது அப்படின்னு பார்ப்போம். சம்டைம்ஸ் எங்கேயாச்சும் ரோடு பிளாக் இருந்தால் கண்டிப்பாக டிலே ஆகும். ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவருங்க. வை பிகாஸ் அந்த காட் செஷனில் உங்களுடைய டிரைவிங்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. வெரி அப்ரிஷியேட்டபிள். என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து ஸ்கில்டாக அவங்க பர்ஃபார்மன்ஸ் இருந்தது அந்த டிரைவிங்கில். ஒரு காட் செக்ஷனில் ஓவர்டேக்கிங் பண்ணக்கூடாது தான், பட் இருந்தாலுமே எவ்வளோ சேஃப் அண்ட் கேராக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது உங்களோட டிரைவிங். அங்கே சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா கார் செஷனுமே இவங்க சொன்ன அந்த அதாவது ஒரு 60 kilometers ஆவரேஜாக ஒரு 1.5 hours போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. தென்காசி தாண்டி ஆல்மோஸ்ட் யாருமே எங்கேயுமே இறங்கலைங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே புனலூர் தான் அடுத்தது இறங்குவாங்க. நான் கொட்டாரக்கரையில் இறங்குவேன். ஸோ புனலூரும் கொட்டாரக்கரை எல்லாருமே அதிகமாக இறங்குவாங்க.
கொட்டாரக்கரை அப்படின்னு இறங்குறவங்க ட்ரிவாண்ட்ரம் போகிறதுக்கோ இல்லை கோட்டயம் சைடு போகிறப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு அவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ பஸ்ஸோட லாஸ்ட் ஸ்டாப் கொல்லம் அப்படிங்கிறனால கொல்லம் போகிறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறமும். தென்காசியிலேருந்து எடுத்து கரெக்டாக டீ பிரேக்லாம் தாண்டி கரெக்டாக ஒரு 50 மினிட்ஸில் எல்லாமே தென்மலை ரீச் ஆகிட்டோம். ஸோ தென்மலையில் யாருமே இறங்கலை அப்படிங்கிறதுக்காக தென்மலை டேம் வழியாக போகாமல் தென்மலை அவுட்டர் ரோட் ஸ்கிட் வழியாக தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரோட்டில் நம்ம சொல்லணும் அப்படின்னா நைட் டைம் அதிகமாக லாரிஸ்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. டைம் கரெக்டாக ஒரு 4:10 இருக்கும். புனலூர் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ புனலூர் பஸ் ஸ்டாண்டு உள்ளே எல்லாம் போகலை, புனலூர் மேலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இறக்கி விட்டுருந்தாங்க. புனலூரில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேர்கிட்ட இறங்கியிருந்தாங்க. ஸோ நானுமே புனலூர்லேருந்து ஏதாச்சும் பஸ் இருந்தது அப்படின்னா புனலூரில் இறங்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் நான் இறங்கின டைம் புனலூரில் பஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறனால சரி நம்ம கொட்டாரக்கரைவே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கொட்டாரக்கரை போயிட்டுருந்தேன். ஸோ புனலூர்லேருந்து கொட்டாரக்கரை போகிற டைமுக்கு நான் வந்து பார்த்தேன்னா இங்கே தான் பஸ் இருந்தாலுமே என்னுடைய பாதி டிஸ்டன்ஸ் போயிட முடியும். பஸ்ஸோட ஸ்டாஃப் 2 பேருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கிரேட் சல்யூட். கரெக்டாக வந்து கொட்டாரக்கரையில் 4:40 எல்லாமே கொட்டாரக்கரையில் இறங்கிட்டேன். ஸோ ஒரு சூப்பர் அண்ட் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு ஓவர் நைட் ஜேர்னி, நல்ல எந்த ஒரு அலசலும் இல்லாமல் சூப்பராகவே ட்ரைவ் பண்ணி ஆன் டைம், அதாவது பிஃபோர் த ஆன் டைமே வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது பிராண்ட் நியூ பஸ் அப்படிங்கிறதுனால ஜேர்னியும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எப்படி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி. ஸோ பாய்.